சிவனோட திருவடியை காண்றதுக்காக மகாவிஷ்ணுவால தோண்டப்பட்ட பள்ளம் இருக்கக்கூடிய கோவில். சுமார் 1500 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது போல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்கல்ல யாருன்னு போட்டியல பிரம்மா அன்னப்பச்சி உருவம் எடுத்து சிவனோட திருமுடியை காண போறாரு. விஷ்ணு வராக உருவம் எடுத்து பூமியை பள்ளம் தோண்டி சிவனோட திருவடியை தேடி போறாரு. எவ்வளவு முயற்சி செஞ்சும் ரெண்டு பேராலையும் சிவனோட அடிமுடியை காண முடியல. விஷ்ணு தன்னோட தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். பிரம்மா தாழம்புவை கொண்டு திருமுடியை கண்டதா பொய் சொல்ல வைக்கிறார். அதனால பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது என்று தாளம்பு சிவ பூஜைக்கு உரியதல்லன்னு சிவபெருமான் சாபம் விடுறாரு. இந்த நிகழ்வுக்கு சாட்சியா விஷ்ணு வராக உருவம் எடுத்து பூமியை தோண்டிய பள்ளம் இன்னமும் இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல காணப்படுது. சரியா இந்த கோவிலும் திருப்பதியில இருக்கக்கூடிய வராக பெருமாள் கோவிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்குது. இதுக்கான ஒரு சாட்சியான இந்த கோவில இருக்கக்கூடிய சிவன் பாதாளேஸ்வரர் என்கிற பாதாள வரதர், அம்பாள் அலங்காரவல்லி. இந்த அம்பாள் துர்க்கையோட அம்சமா இருக்கிறதுனால இந்த கோவில்ல துர்க்கைக்கு தனி சின்னது கிடையாது. சிவன் நவகிரகங்களுக்கு அதிபதியா இந்த கோவில இருப்பதால இந்த கோவில நவகிரகங்கள் கிடையாது. இந்த கோவில்ல சிவனுக்கு வலப்புறத்துல அம்பாள் அமைந்திருக்கிறதுனால இது திருமணம் ஆகாதவங்க இந்த கோவில வந்து வழிபாடு பண்ணா திருமணம் ஆகும். இந்த கோவில் பஞ்ச ஆரண்ய சேத்திரங்கள்ல ஒன்று. தேவார பாடல் பெற்ற தலங்களில் இந்த திருக்கோவில் ஒன்று. இந்த கோவில்ல முதுகு தண்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த கோவில்ல வந்து உச்சி காலத்துல வழிபாடு பண்ணா முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீருங்கிறது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சிவனை பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.